கடைசி உரையாற்றினார்கள். மரணமாகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களிடத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டியது இருக்கிறதா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சொன்னார்கள், யாருக்காவது நான் அநீதம் இழைத்திருக்கிறேனா, யாருக்காவது நான் கடன் வாங்கி இருக்கிறேனா, கொடுக்க வேண்டுமா வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை பரிசுத்தமாக்கி விடுங்கள், நாளை மஹ்ஷரிலே என்னை மாட்டி வைத்து விடாதீர்கள் என்று பெருமானார் அங்கே உரையாற்றினார்கள். பதில் வரவில்லை. மூன்றாவது முறை எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் என்னை உண்மையாக பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால், என் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கக்கூடியது உண்மையாக இருந்தால், நான் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால், கடன் வாங்கி இருந்தால் அவைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் உக்காஷா ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நாயகமே நீங்கள் என்னை சாட்டையில் அடித்தீர்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காஷாவை பார்த்து சொன்னார்கள், உண்மை சொன்னாய், உண்மை சொன்னாய், என்னை குற்றவாளியில் இருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டாய், என்னை நீ அடித்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்டையிலே அடிக்க சொல்லுகின்ற நேரத்திலே உக்காஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் என்னை சாட்டையில் அடிக்கும் பொழுது சட்டை இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சட்டையை கழற்றினார்கள், சாட்டை எடுத்து வர சொன்னார்கள். சாட்டை பாத்திமா ரலியல்லாஹு வீட்டிலே இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சாட்டையை வாங்க போனார்கள். பாத்திமா ரலியல்லாஹு எதற்கு என்று கேட்டார்கள். சம்பவத்தை சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானாருக்காக வேண்டி நான் அந்த அடியை வாங்கிக் கொள்கிறேன் என்று மகள் பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு நானும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டையை வாங்கி வர சொன்னார்கள் என்று வாங்கி கொண்டு வந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையை கழித்து விட்டு உக்காஷா ரலியல்லாஹுவிற்கு முன்னால் நின்றார்கள். சட்டையை கழுத்திய பெருமானாருக்கு முன்னால் சாட்டையை தூக்கிய உக்காஷா ரலியல்லாஹு சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு பெருமானாரின் முதுகில் இருக்கின்ற நுபுவத் என்ற மச்சத்தில் முத்தமிட்டார்கள். நீண்ட காலமாக இந்த விஷயத்தை நான் எதிர்பார்த்தேன், இது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்காஷா ஒரு பொழுதும் உங்களை நரகம் நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் நேர் வழிகாட்டி என்பதாக நமக்கு தெரியும். இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் செய்த அற்புதமான ஒரு நிகழ்வு, கடனை நீங்கள் மரணத்திற்கு முன்னால் நிறைவேற்றி விடுங்கள் என்பதைத்தான் பெருமானார் இந்த ஹதீஸின் மூலமாக, சரித்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்ற மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.